ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஸார்டர்ஸ். ஓகேங்களா? நம்ம நிறைய டிஸார்டர்ஸ் வந்து பார்த்துட்டோம் சைக்கோபேத்தாலஜியில். அதை பற்றி தான் டிஃப்ரெண்ட்டாக படிச்சுட்ருக்கோம். பட் அதில் ஓவரால் அம்பர்லா டேர்ம் என்ன, மேலே என்னென்ன கேட்டகரியில் இவ்வளோ இருக்குது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அல்சைமர் டிசீஸ், பார்க்கின்சன் டிசீஸ், ஏடிஹெச்டி, ஏஎஸ்டி, பைபோலர் டிஸார்டர், ஸ்கின்சோஃப்ரீனியா அப்படின்னு, ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஸோ இதெல்லாம் இவ்வளோ இருக்குது. பட் இதெல்லாம் என்ன ஓவரால் என்ன எதில் வந்து வகைப்படுத்துகிறாங்க, எப்படி நம்ம டைப்ஸ், வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் கேட்டகரி பேஸ்ட் அப்பான் வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் தி டிஸார்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸார்டர்ஸ். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெட்டபாலிக் டிஸார்டர் அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிஸார்டரை விட்டுட்டு மெயின் நம்ம சைக்கோபேத்தாலஜிக்கு ஏற்ற மாதிரி தெர் ஆர் 4 இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் டிஸார்டர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டுங்கிறது நியூரோ டீஜெனரேட்டிவ் டைப்ஸ் ஆஃப் டிஸார்டர். ஓகே, நியூரோ டீஜெனரேட்டிவ். ஸோ ஆஸ் தி நேம் சஜஸ்ட், தெர் இஸ் அ கண்டினியூஸ் டீஜெனரேஷன் இஸ் ஹேப்பனிங். தெர் இஸ் ப்ராக்ரெசிவ் லாஸ் ஆஃப் structure of the brain, maybe function of neurons. So function of neurons, structure of the brain is affecting. If it is affected, then these category of disorders known as neurodegenerative disorders. So those disorders are AD, that is Alzheimer disease, PD, Parkinson disease, HD, Huntington disease, and ALS, amyotrophic lateral sclerosis. So these category comes under neurodegenerative disorder. There is a progressive loss of structure of brain is happening. Maybe the function of neurons is not able to perform to its best. So அப்போ என்ன ஆகும், ஓவராலாக காக்னிஷனும் அஃபெக்ட் ஆகும், மோட்டர் இம்பேர்மெண்ட்டும் ஆகும். ஓகே, செகண்ட் டைப் ஆஃப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நியூரோ சைக்காட்ரிக் டிஸார்டர். ஆஸ் தி நேம் சஜஸ்ட், இட் இஸ் சைக்காட்ரிக். Okay, so psychiatric means it is related to mental health. Okay, it is related to mental health disorders. So all these disorders, if you see, these are biological basis. Basically they affect your emotion, your mood, your behavior. All these things comes under neuropsychiatric disorder. So you can categorize them: depression, monopolar disorder, bipolar disorder, and schizophrenia. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், என்னென்ன எல்லாத்துக்குமே அப்படின்னு. பைபோலராக இருந்தால் 2 விஷயமுமே இருக்கணும். மோனோபோலர்னா ஏதாவது ஒரு விஷயம், எது டிம்னிஷியா டிப்ரெஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு சைடில் மேனியாக்காக இருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் ஸ்கீசோஃப்ரீனா என்னென்ன பார்த்தோம் நம்ம. ஓகே, ஸோ தீஸ் ஆர் கம்ஸ் அண்டர் நியூரோ சைக்காட்ரிக் டிஸார்டர் அஃபெக்டிங் மென்டல் ஹெல்த். ஓகே, ஆர் தேர்ட் கேட்டகரி இஸ் neuro inflammation. So as the name suggests, it is inflammation. There is a inflammatory happening in nervous system. That is why it is neuro, nervous system. Okay, so this inflammation may be triggered by some infection, some autoimmunity disease, some injury. So இது மூலமா ஏதாவது ஒரு இன்ஃப்ளேஷன் ஆகுது. அந்த இன்ஃப்ளேஷன் மூலமா ஏதாவது டிஸார்டர் வந்துச்சுன்னா அது எல்லாமே நியூரோ இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு கீழே வரும். அதில் வந்து ஆட்டோ இம்யூன் என்செஃபலைட்டிஸ். ஓகேங்களா? டிஸ்னாலே வந்து இன்ஃப்ளமேஷன் அர்த்தம். ஓகேங்களா? அரித்ரைட்டிஸ், முட்டு வலி சொல்கிறாங்கல்ல, பேசி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அரித். சேம் ஃபார் இன்ஃப்ளமேஷன் டிஸார்டர், செப்சிஸ், நியூரோபேத்திக் பெயின். இது எல்லாமே கம்ஸ் அண்டர் நியூரோ இன்ஃப்ளமேஷன் டிஸார்டர். Okay, and last, definitely not the least, is neurodevelopmental disorder. As the name suggests, it is arise during the development status of our brain. ஸோ பிரெயினுக்கு வந்து டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்னு இருக்குது. அந்தந்த மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் ஆகாமல் டியூரிங் தி டெவலப்மெண்டல் பீரியடில் வந்துச்சுன்னா தட் இஸ் நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். ஸோ நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எது அஃபெக்ட் ஆகும்? டெஃபினெட்லி நம்மளுடைய காக்னிஷன் அஃபெக்ட் ஆகும், மெமரி, பிஹேவியர், லேர்னிங், ஆல் தீஸ் திங்ஸ். இது எல்லாத்தையுமே நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதோடைய சில எக்ஸாம்பிள் தான் வந்து ஏஎஸ்டி அண்ட் ஏடிஹெச்டி, தட் இஸ் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அண்ட் ஏடிஹெச்டி, attention deficit and hyperactive disorder. There are 2 categories. Attention is deficit and hyperactivity.
So these comes under neurodevelopmental disorder because it is comes under developmental stage of a brain. There is a problem in the developmental stage because of which your cognition, behavior, learning, everything is getting affected. ஸோ எங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு என்ன ட்ரீன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிஸார்டரை பற்றி படித்தாலுமே உங்களுக்கு அதோடைய மதர் டிஸார்டர் என்னன்னு தெரியணும். ஸோ இந்த டாபிக் இந்த நம்ம சைக்கோபேத்தாலஜியில் நம்மளுக்கு லெசன் 15 கொடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் இம்பேர்மெண்ட். அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்ஸ். அந்த நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்ஸ்னால் என்ன, அதில் வந்து ஏடி, பிடி அண்ட் ஹெச்டியை பற்றி நம்ம இதில் படிப்போம். பேசிக்கலி டெம்னீஷியா கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ அதில் வர கேட்டகரி பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ நவ் உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் வந்திருக்கும். These are the 4 major types of disorders. Neurodegenerative, that is loss of neuron. Neuropsychiatric, that is mental health. Neuroinflammatory, that is the inflammatory in the neurosystem, maybe injury, maybe infection. And last but not the least is neurodevelopmental, that is developmental stage. அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன், என்னென்ன டிசீஸ் என்னென்ன டிஸார்டர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்து நம்மளுடைய லெசனுக்கு போயிடலாம். நம்மளோட லெசன் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் இம்பேர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ பிரெயின் இம்பேர்மெண்ட்டில் வந்து பிரெயினை பற்றி இவங்க இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரெயின் இஸ் அன் ஆஸ்டானிஷிங் ஆர்கன் அண்ட் ஈவன் தோ இது வந்து ஒரு 3 pounds தான் இருந்தாலுமே, ஓகேங்களா, இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் தி என்டையர் யூனிவர்ஸ். ஓகேங்களா? இன்னும் இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிரெயினுங்கிறது அவ்வளோ ஒரு அருமையான விஷயம். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கடவுள் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸை கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்கல்லை கொடுத்துருக்காரு ஸோ தட் இட் கேன் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் இன்ஜுரி. ஸோ பட் இன்கேஸ் இதில் ஏதாவது இப்போ இந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா, அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா என்னென்ன டிஸார்டர் வர வாய்ப்பு இருக்குது, அதை எல்லாத்தையுமே இவங்க என்ன ஒரு பெரிய கேட்டகரியாக போட்டாங்க. அந்த கேட்டகரி பேர் தான் வந்து மேஜர் நியூரோகாக்னிட்டிவ் டிஸார்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து டெம்னீஷியா அப்படின்ட்டு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. பட் DSM-5ல் டெம்னீஷியாங்கிற வேர்டை விட்டுட்டு we have to call it as neurocognitive disorder or major neurocognitive disorder அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? So all these comes under neurodegenerative or neurocognitive. It can be a major neurocognitive or mild neurocognitive disorder. So இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேஜர் நியூரோகாக்னிட்டிவ் டிஸார்டர் டெம்னிஷா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. DSM-5 வந்து இது இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் டேர்ம் இஸ் நவ் யூஸ்ட். ஸோ இதில் என்ன எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காக்னிட்டிவ் எபிலிட்டி இருக்குல்ல, அதில் வந்து பெரிய மாற்றம் ஆகுது. ஓகேங்களா? மெயின் இதில் கீவேர்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம காக்னிட்டிவ் எபிலிட்டிஸில் வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டியில் அஃபெக்ட் ஆகிறதுனால தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் என்னென்னலாம் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் அஃபெக்ட் ஆகுது, அதாவது நியூரோகாக்னிட்டிவ் டொமைன். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு டொமைன் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ். ஓகே, ஸோ லாங்குவேஜில் வந்து டிஃப்ரெண்ட் சப் கேட்டகரி இருக்குது. கிராமர் இருக்குது, கேட்குறது, பேசுகிறது, எழுதுறது, ஓகேங்களா, வேர்டை யூஸ் பண்ணுறது, த ஃப்ளூவன்சி. ஸோ திஸ் டொமைன் இஸ் ஒன் லாங்குவேஜ். Learning and memory. Okay, learning and memory of any kind of task or any kind of work. Okay, and learning and memory la vandu pathina kandipa recall வருது. Because unless until you are not able to recall, ஒரு விஷயத்தை படித்ததை வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ரெக்கக்னிஷன், லாங் டேர்ம் மெமரி, இம்ப்ளிசிட் லேர்னிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லேர்னிங் அண்ட் மெமரியில் வருது. சோஷியல் காக்னிஷன் அப்படின்னா ஒரு மைண்டை பற்றி ஒரு தியரி. ஓகேங்களா? எமோஷன். ஓகே, ஒருத்தர் வந்து அழுகுறாரு, சோகமாக இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷனை ரெக்கக்னைஸ் பண்ணுறது. இன்சைட்ஸ். ஓகே, மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இன்சைட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டொமைனில் வந்துடுது. காக்னிஷன், சோஷியல் காக்னிஷனில். காம்ப்ளெக்ஸ் அட்டென்ஷனுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த அட்டென்ஷன் கேன் பி டிஃப்ரெண்ட் டிவைடட் அட்டென்ஷன், செலக்டிவ் அட்டென்ஷன்னா இப்போ நான் எவ்வளோ விஷயம் உலகத்தில் என்ன நடந்ததுனாலும் நீங்கள் எந்த டாப்பிக்கை பற்றி படிக்கிறீங்களோ அதை பற்றி மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. அண்ட் டெஃபினெட்லி எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறது, டிசிஷன் மேக்கிங், ஒர்க்கிங் மெமரி, ஃப்ளெக்சிபிலிட்டி, இதெல்லாமே. அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து மென்டல் ப்ராசஸை பார்த்தோம். லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோட்டர் ஃபங்க்ஷன்ஸ்னால் பேசிக்கலி ஹேண்ட் டு ஐ கோஆர்டினேஷன், ஹேண்டோட மூவ்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் மோட்டர் ஃபங்க்ஷனிங்.
So these are the different neurocognitive domains. ஸோ இந்த நியூரோகாக்னேட்டிவ் டொமைனில் வந்து மார்க்டு டெஃபிசிட்ஸ் இஸ் ஹேப்பனிங். அதாவது ஒரு பெரிய மாற்றம் நடக்குது டவுன் சைடில். ஓகேங்களா, அந்த பெரிய மாற்றம் நடக்கிறது தான் வந்து நியூரோகாக்னேட்டிவ் டிஸார்டர். அதில் தான் போட்டிருக்காங்க அட்டென்ஷன், எக்ஸிக்யூட்டிவ், லேர்னிங், மெமரி, டிஃப்ரெண்ட் டொமைனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன ஆகுனா நம்ம வந்து ஆஸ் வி ஏஜ், ஓகேங்களா, நம்ம எப்படி ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு டொமைனும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா, இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா மெமரி அஃபெக்ட் ஆகும், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அஃபெக்ட் ஆகும், ஒரு நியூ நாலேஜ் எடுத்துக்கிறது, மோட்டர் கண்ட்ரோல், ப்ராப்ளம் சால்விங் கண்ட்ரோல். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்கேஷ்னலிங்கிற வேர்டு இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன்ஸ் இந்த நியூரோகாக்னேட்டிவ் டிஸார்டர்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதை வந்து இது ஜென்ரலாக இர்ரிவர்சிபிள், மறுபடியும் பழைய கண்டிஷனில் எடுத்துகிட்டு வர முடியாது. பட் அக்கேஷ்னலி சம்டைம்ஸ் வந்து நியூரோகாக்னேட்டிவ் டிஸார்டரையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி பழைய மாதிரி கொண்டு வரலாம், ப்ரொவைடட் அந்த நியூரோகாக்னேட்டிவ் டிஸார்டரோட காஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சு அந்த காசை ஒன்று ரிமூவ் பண்ணணும், இல்லை அந்த காசுக்கே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து அதை சரி பண்ணலாம். பட் ஜென்ரலாக இன் மேக்ஸிமம் கேசஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி நியூரோ டீஜெனரேட்டிவ் ஆர் நியூரோகாக்னேட்டிவ் டிஸார்டர்ஸில் என்னென்னு பார்த்துட்டோம். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பிடி, தட் இஸ் பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன டிசீஸ் பேரோ அந்த டிசீஸ் ஏன் வந்து அந்த பேரை வச்சாங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சார் இது. ஓகேங்களா, ஸோ 817 பார்க்கின்சன் டிசீஸை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து பார்க்கின்சன். ஓகேங்களா, ஜேம்ஸ் பார்க்கின்சன். அதனால் அது பேர் பார்க்கின்சன் டிசீஸ்னு வந்துருச்சு. மேக்ஸிமம் மென் கிட்ட தான் வந்து அதிகமாக இருக்கும் இஸ் கம்பேர்ட் டு அ விமென். ஓகேங்களா, அண்ட் ஜென்ரலி இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஆர் அஃபெக்டட். ஓகே, 1% ஆஃப் கம்ப்ளீட் பாப்புலேஷனில் வந்து இந்த டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 65 and 69, 80 and above 1 to 3% ஆஃப் பீப்புள் 80 and aboveக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ பார்க்கின்சன் டிசீஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பார்க்கின்சன் அப்படின்னா ஒரு மோட்டர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பார்க்கில் வந்து ஒரு மோட்டர் இருந்தது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா பார்க்கின்சன் டிசீஸுக்கு மற்ற டிஃப்ரென்ஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் இது பண்ணுறதுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை அ மோட்டர் சிம்டம்ஸ். மோட்டர்னா கை கால், ஹேண்ட் மூவ்மெண்ட், ஹேண்ட் கோஆர்டினேஷன் இருக்குல்ல, கை வந்து விரவிரப்பாகிறது, ஓகேங்களா, நடுக்கமாகிறது, ரிஜிட் ஒரே சைடில் தான் மூவ்மெண்ட் ஆகிறது. ஸோ இந்த மோட்டர் சிம்டம்ஸ் சச்சஸ் ட்ரிமர்ஸ், ரிஜிட் மூவ்மெண்ட்ஸ். ஸோ பார்க்கின்சன் டிசீஸ்னால் உங்கள் மைண்டில் ஃபஸ்ட் இமேஜின் போக வேண்டியது மோட்டர் சிம்டம்ஸ். ஓகே, அப்போ தான் நம்ம எல்லா இதையுமே வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு டிஸார்டரையும் நம்ம ஞாபகம் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கீவேர்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோட்டர் சிம்டம்ஸ் அஃபெக்ட் ஆகுது. மெயின் ரீசன் என்னென்னா தெர் இஸ் அ லாஸ் ஆஃப் டோப்பமின் இஸ் ஹேப்பனிங். ஓகேங்களா, வி ஆல் நோ டோப்பமின் அப்படிங்கிறது சொல்லுவாங்களா, டோப்பமின் ஹிட், நம்மளை ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த டோப்பமின் இஸ் ஆல்சோ இட்ஸ் அ நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இதுதான் வந்து ஒரு மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகுது. அதாவது இப்போ நான் இங்கேருந்து கையெடுத்து எழுதுறேன்னா கரெக்டாக அந்த இடத்துல போய் எழுதுறதுக்கு கிற்காமல் கரெக்டாக அந்த இடத்துல எழுதுறேன் அப்படின்னு எழுத பண்ண வைக்கிறதுக்கும் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ டோப்பமைன் இஸ் அ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தட் இன்வால்வ் இன் கண்ட்ரோல் ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ 3 விஷயம், ஒன்று மோட்டர், இன்னொன்று வந்து லாஸ் ஆஃப் டோப்பமைன் தான் இதுக்கு மெயின் ரீசன். அண்ட் டோப்பமைன் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, கண்ட்ரோல் ஆஃப் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம மூவ்மெண்ட் ஒழுங்காக வரலன்னா டெஃபினெட்லி ட்ரிமர்ஸ் வரும், ரிஜிட் மூவ்மெண்ட் வரும். அதனால தான் பார்க்கின்சன் டிசீஸ் வருது. ஓகேங்களா, ஸோ பார்க்கின்சன் டிசீஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. சில சமயங்களில் பார்க்கின்சன் டிசீஸோட அதர் சிம்டம்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் டிப்ரெஷன், என்சைட்டி, காக்னிட்டிவ் ப்ராப்ளம், ஈவன் ஹாலுசினேஷனும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓவர் டைம் 25 to 40% of patients with PD will show sign of cognitive impairment because it is a neurodegenerative disorder. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பிரெயினோடைய ஃபங்க்ஷன்ஸ், எஸ்பெஷலி காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்னா அட்டென்ஷன், லேர்னிங், மெமரி, இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் ரீசன், இந்த மாதிரி டிஸார்டரோட மெயின் ரீசன் எப்பவுமே இந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுங்க, இட் இஸ் நேச்சர் விசஸ் நர்ச்சர். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் அ கீவேர்ட். எல்லா எக்ஸாம்லையும் இந்த மாதிரி டிஸார்டரை பற்றி எழுதும்போது எழுதுங்க. நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, நர்ச்சர் அப்படின்னா எந்த என்வைரன்மெண்ட்டில் ஒருத்தர் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க, தோஸ் ஆர் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ திஸ் நேச்சர் தட் இஸ் ஜெனட்டிக், நர்ச்சர் தட் இஸ் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர், தே பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் டிசீஸ். ஸோ இதில் வந்து எஸ்பெஷலி பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, ஸோ டெஃபினெட்லி இதில் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் பிடியை வந்து நம்ம எப்படி கம்மி பண்ணலாம், மெடிகேஷன் கொடுத்து கம்மி பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணலாம், டோப்பமைன் ஒரு கம்மியாக இருக்கிறதுனால தானே ப்ராப்ளம், டோப்பமைனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் மெடிசன் சாப்பிட்றத நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ரீலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஓவரால் பிடினா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, பார்க்கின்சன் டிசீஸில் வந்து பார்க் அப்படின்னா மோட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காக்னிட்டிவ் டிஸார்டரில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹண்டிங்டன் டிசீஸ். ஓகே, ஸோ ஹண்டிங்டனுங்கிறது ஒரு ரேர் டீஜெனரேட்டிவ் டிஸார்டர் ஆஃப் சிஎன்எஸ். இது வந்து 1 in 10,000 பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதையும் கண்டுபிடிச்சவர் யார், நியூரோலஜிஸ்ட் ஜார்ஜ் ஹண்டிங்டன். அது ஜேம்ஸு, இவர் ஜார்ஜ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பேசிக் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ க்ரானிக், நல்ல ஞாபகம் வச்சுங்க கீவேர்ட் க்ரானிக் ப்ராக்ரெசிவ் கோரியா, which means there is an involuntary and irregular movement that flows randomly from one area of the body to another. So this is the main keyword compared to previous one. இதில் இன்வாலண்டரியான மூவ்மெண்ட், அவங்க மூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கல, அண்ட் இர்ரெகுலரான மூவ்மெண்ட்டாக இருக்குது, அண்ட் பாடியோட ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பாடி பார்ட்டுக்கும் போகுது. And definitely there is a subtle cognitive problem is also there. Okay, so இதை நம்ம க்ளீனாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீவேர்ட்ஸ். அண்ட் தெர் இஸ் அ ப்ரோக்ரெசிவ் லாஸ் ஆஃப் பிரெயின் டிஷ்யூஸ், தட் இஸ் வை இட் இஸ் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர். பிகாஸ் நம்மளுடைய பிரெயின் டிஷ்யூஸ், அதாவது நியூரான்ஸ்லாம் வந்து டீஜெனரேட் ஆகுது. டீஜெனரேட்டனால அந்த நியூரான்ஸ் எந்த ஃபங்க்ஷனிங்கை பண்ணுதோ அதை பண்ண முடியல. ஓகே, ஸோ இதோடைய மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹண்டிங்டன் டிசீனுக்கு வந்து சிங்கிள் டாமினன்ட் ஜீன், தெர் இஸ் நோன் அஸ் ஹண்டிங்டன் ஜீன்னே பேர் வச்சுருக்காங்க, ஹண்டிங்டன்ஸ் ஜீன்னே வச்சுருக்காங்க, தட் இஸ் குரோமோசோம் 4. ஓகே, ஸோ பேசிக்கலி மியூட்டேஷன் ஆகாதனால அதில் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேங்களா, பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த ஹண்டிங்டன் ஜீன் இருந்தால் குழந்தைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 50% சான்ஸ் இருக்குது, அதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெயின், இந்த வேர்டை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், அல்சைமர் டிசீஸ். ஓகே, அல்சைமர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த அல்சைமர் டிசீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி ப்ரோக்ரெசிவ். ஒரு லெவல்லேருந்து அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கும். பட் இட் இஸ் அ ஃபேட்டல். ஓகே, ஃபேட்டல்னால் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபேட்டல் நியூரோகாக்னிட்டிவ் டிஸார்டர். ஓகே, இதையும் கண்டுபிடிச்சவர் வந்து அல்சைமர்ஸ், ஃபஸ்ட்டு நியூரோபேத்தாலஜிஸ்ட் அவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சார். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மேஜர், மைல்டு, டெம்னீஷியா அந்த இதில் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இதை வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இதில் கொண்டு வந்துட்டாங்க, நியூரோகாக்னிட்டிவ் டிஸார்டரில். ஓகேங்களா, ஸோ இதோடைய கிளினிக்கல் அசஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் போட்டிருக்காங்க பாருங்களேன். அல்சைமர் டிசீஸ் இருக்குன்னு ஒருத்தருக்கு எப்போ நம்ம டயக்னோசிஸ் பண்ண முடியும்னா, அந்த பேஷண்ட் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மேபி கிளினிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணலாம், ஓகே இவருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த this diagnosis can only be confirmed after the patient's death. ஏன் ஆஃப்டர் பேஷண்ட்ஸ் டெத்துனா, கண்டிப்பாக ஆட்டோப்சி பண்ணால் தான் தெரியும் பிரெயினில். ஓகேங்களா, ஸோ அந்த ஆட்டோப்சி மஸ்ட் பி பர்ஃபார்ம்ட். அப்போ ஆட்டோப்சி பண்ணனா அவர் கண்டிப்பாக இறந்துருக்கணும், இறந்தனால தான் ஆட்டோப்சி பண்ண முடியும். பண்ணால் தான் பிரெயினில் ஓஹோ இந்தந்த அப்நார்மலிட்டிஸ் இருக்குது, இந்தந்த நியூரோ டீஜெனரேட்டிவ் ஹேப்பன் ஆகிருக்கு அவருக்கு அப்படின்ட்டு தெரியும். ஓகேங்களா, ஸோ மேபி கிளினிக்கல் அசஸ்மெண்ட் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கலாம், பட் கண்டிப்பான ஒரு டயக்னோசிஸ் வந்து இறந்ததுக்கப்புறம் தான் பண்ணணும். ஸோ இட் இஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் அஸ். அண்ட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 45 ஏஜுக்கு அப்புறமேட்டு தான் இது வரவே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி டைமில் பார்த்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆக்சுவல் இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும், ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் சிம்டம்ஸ் வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அந்த சிம்டம்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அவங்க இது பண்ணுறதுக்குள்ளே அவங்க இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்சைமர் டிசீஸில் மைனர் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்ஸ். ஓகே, எல்லா நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்ஸ்லேயும் ஓகே காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுங்க, காக்னிட்டிவ் இம்பேர் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். இந்த காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் அ டிஃபிகல்ட்டி இன் ரீகாலிங் தி ரீசெண்ட் ஈவென்ட். இப்போ ரீசெண்டாக நடந்தது என்ன அப்படின்ட்டு அவங்களால இது பண்ண முடியாது. வேலையில் வந்து சின்ன சின்ன தப்புகள் பண்ணுவாங்க, தன்னுடைய நார்மலான ரொட்டீன் டாஸ்க்கே அவங்களால பண்ண முடியாது. ஓகே, அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட் டொமைனையும் அஃபெக்ட் ஆகும் அவங்க லைஃப்பில். டிஃப்ரெண்ட் டொமைன், ஐ மீன்ஸ் பர்சனலாக இருக்கட்டும், ஆக்குபேஷனல் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. ஸோ ஈஸிலி அவங்க டிஸ்ஓரியன்ட் ஆகிடுவாங்க, புவர் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, நெக்லெக்ட் இன் இஸ் பர்சனல் ஹைஜீன், தன்னுடைய பர்சனல் ஹைஜீனையுமே வந்து ரொம்ப நெக்லெக்டாக இருப்பாங்க. கிராமர் அண்ட் ஸ்பீச்லேயுமே அஃபெக்ட் ஆகும். நம்ம
ப்ரீவியஸில் காட்டணும் பாருங்களேன், வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இட்ஸ் அஃபெக்டிங். ஸோ ஆல் தீஸ் டொமைன்ஸ், ஸோ எக்ஸாம்பிள் எழுதும்போது இந்த மாதிரி டொமைன்னு பிரித்து எழுதி அதில் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் எழுதுங்க. ஓகே, ஸோ ஹண்டிங்டன் டிசீஸில் நம்ம பார்த்தது வந்து ஸ்பெசிஃபிக் ஜீன், ஹண்டிங்டன் ஜீன் குரோமோசோம் 4ன்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்போரல் லோப் ஆஃப் தி பிரெயின் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரீஜன் டு பி டேமேஜ்ட். ஓகே, அல்சைமர் டிசீஸில் டெம்போரல் லோப் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. அண்ட் மெமரியும் ஏன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போ கேம்பஸும் வந்து டெம்போரல் லோப் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ மெமரி இம்பேர்மெண்ட்டுங்கிறது ஒரு ஏர்லி சிம்டம்ஸ். அண்ட் ஸ்லோலி லாஸ் ஆஃப் பிரெயின் டிஷ்யூஸ் ஆர் ஹேப்பனிங் இன் தி டெம்போரல் லோப் that leads to minor cognitive impairment. Okay, there are sometimes delusions also can happen. The person persistently accuse his or her partner or spouse, அதாவது அவங்கள பற்றி வந்து என்கிட்ட இவங்க செக்ஷுவலாக அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்க, டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே டெலியூஷன்ஸ் தான். இந்த டெலியூஷன் வர்றதுக்கு காரணமே லாஸ் ஆஃப் பிரெயின் டிஷ்யூஸ் இன் தி டெம்போரல் லோப். எனக்கு யாராவது பாய்சன் கொடுத்துருவாங்களோ சாப்பாட்டில், என்னுடைய ஃபண்டை யாராவது திருடிடுவாங்களோ, இந்த மாதிரி நிறைய டெலியூஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ப்ராப்பர் மெடிக்கேஷன் மூலிமா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் காம், ரீஅஷூரிங் இதெல்லாம் கொடுக்குற மூலிமா, நல்ல ஒரு சோஷியல் என்வைரன்மெண்ட் வைக்கிறனால மேபி யூ கேன் எலிவேட் தி சிம்டம்ஸ், பட் யூ கேனாட் க்யூர் இட். நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த மேஜர் நியூரோ டீஜெனரேட்டிவ் ஆர் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளியர் கட் ட்ரீட்மெண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் மேனேஜ் தி சிம்டம்ஸ் by having the combined method na you can give medication, at the same time you can give therapies, different therapies, and avungalukku routines specifically design பண்றது, reassurance கொடுக்கிறது, training கொடுக்கிறது, இதெல்லாம் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, so what are all the causal factors? இதோட மெயின் ரீசன் என்ன? ஃபஸ்ட்டு வந்து ஏர்லி ஆன்செட் ஆஃப் அல்சைமர் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஜெனட்டிக் மியூட்டேஷன். ஸோ இதுலேயும் ஜெனட்டிக் மியூட்டேஷன் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷனில் வந்து பேர் வந்து குரோமோசோம் 21, இதுக்கு ஏற்ற மாதிரி தான் முதல்ல நம்ம பார்த்த அதே மாதிரி தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈவன் டவுன் சிண்ட்ரம் இருக்குல்ல, டவுன் சிண்ட்ரம் வந்து யாரெல்லாம் சர்வைவ் ஆனாங்களோ 40 இயர்ஸ்க்கு மேலே வராங்களோ அவங்களுக்குமே வந்து தே கேன் டெவலப் அல்சைமர்ஸ் லைக் டெமென்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. டவுன் சிண்ட்ரம்ங்கிறது படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், ஞாபகம். டவுன் சிண்ட்ரம்ங்கிறது இட் இஸ் ஆல்சோ ஜென்ரலைஸ் டிஸார்டர். இதில் வந்து அப்நார்மல் செல் டிவிஷன் நடக்கும் ஆஃப் குரோமோசோம் 21. இந்த குரோமோசோம் 21ஓட அப்நார்மல் செல்லோட டிவிஷன் நடக்குது, அதனால டவுன் சிண்ட்ரம் வருது. ஓகே, டவுன் சிண்ட்ரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய குழந்தைங்க ஆளுங்க பார்த்துருப்பீங்க, அவங்களோட ஃபேஸே வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபேஷியல் அப்பியரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, மனநல பாதிக்கப்பட்டவங்க குழந்தைங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும்ல. ஸோ இட் இஸ் எ டிஸ்டிங்க்ட் ஃபேஷியல் அப்பியரன்ஸ். அவங்களுக்கு கண்டிப்பாக இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கும், டெவலப்மெண்டல் டிலே இருக்கும், ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபேஷியல் அப்பியரன்ஸ் இருக்கும். அவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க வந்து டவுன் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இதுக்குமே வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ஜீனை பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ஸாக நம்மளை போகணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ மெயின் இதுக்கப்புறமேட்டு ஜீன் இல்லாமல் நிறைய கண்டுபிடிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ, என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ பிளே அ கீ ரோல். என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால் ஈவன் சாப்பிட்ற ஃபுட்டு, டயட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா தேர் ஆர் ப்ராபபிலிட்டி. டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகேங்களா, நாட் ஃபிசிக்கலி ஆக்டிவ், நீங்கள் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இல்லை, தீஸ் ஆர் தி என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சேம் நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர். நேச்சருங்கிறது நம்ம ஆல்ரெடி ஜெனட்டிக்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இது வந்து நர்ச்சர், தட் என்வைரன்மெண்டல் ஃபேக்டரில் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா தே ஆர் மோர் ப்ரோன் டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூரோ பேத்தாலஜி, உள்ளுக்குள்ளே ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ரீசன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகுது எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் வச்சுங்க ஒரு டியூப் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இட்ஸ் ஒரு டியூபு, இதுக்குள்ளேருந்து தான் வந்து இப்போது பிளட் சர்க்குலேஷன் ஆகுது போகுதுன்னு வச்சுங்களேன். நம்ம ஹார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேக்ஸ் இங்கே வந்துடும். ஓகேங்களா, கொழுப்பு மாதிரி சேர்ந்துடும், அதனால பிளட் ஃப்ளோ வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால தான் சில பேர் ஹார்ட் அட்டாக்லாம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இதே மாதிரியே தெர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் ரீசன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்று அமிலாய்ட் பிளேக்ஸ், நியூரோஃபிபிலிட்டி டேங்கிள் ஆகிடுது அதனால் ஃப்ளோ, அண்ட் ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் தி பிரெயின். ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் தி பிரெயினுங்கிறது பேசிக் ரீசன். பிரெயினே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிங்கேஜ் ஆகுது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் நியூரான்ஸ் ஆர் ரெடியூசிங், அண்ட் டெஃபினெட்லி காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் ஆகும். ஓகே, இந்த பிளேக்ஸ் அண்ட் நியூரோஃபேமிலிட்ரி டேங்கிள்ஸ் வந்து எப்படி இதுவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரெயின் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்டிக்கி ப்ரோட்டீனை வந்து விடுமா, அது பேர் வந்து பீட்டா அமிலாய்ட்ஸ். ஸோ எந்த அளவுக்கு இங்கேருந்து ஒரு 10 யூனிட்ஸ் இங்கேருந்து அனுப்புதுன்னு வச்சுங்களேன்,
இங்கே வந்து யூசேஜ்னு வச்சுங்க, யூஸ் பண்ணிக்கணும், எவ்வளோ அனுப்புகிறோமோ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் ரேட்டை விட யூசேஜ் ரேட்டு கம்மியாக இருக்குது. யூசேஜ் ரேட் கம்மியாக இருக்குன்னா அப்போ இங்கே 10 யூனிட் நம்ம யூசேஜ் பண்ணுறது 5 யூனிட்ஸான்னு வச்சுங்க. பாக்கி 5 யூனிட் அப்படியே தானே இருக்குது. அந்த பாக்கி 5 யூனிட் இங்கேயே வந்து பிளேக் மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளேக் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா சினாப்டிக் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக திங்கிங், அதாவது ஒரு செல்லும் இன்னொரு நியூரானும் கனெக்ட் எவ்வளோ சீக்கிரமாக கம்யூனிகேட் பண்ணிக்குது அந்த சினாப்டிக் ஃபங்க்ஷனை வந்து டெஃபினெட்லி பிளேக் இருந்தால் அஃபெக்ட் ஆகும். நான் வந்து உங்களுக்கு ரொம்ப பேசிக் சிம்பிளாக ஒரு நார்மல் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஸோ சினாப்டிக் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ சினாப்டிக் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆனால் உங்களுடைய ஸ்பீட் ஆஃப் திங்கிங் ப்ராசஸ் எதுவுமே இருக்காது. அப்போது பிரெயினில் வந்து ஸ்லோனஸ் ஆகும். அதான் வந்து காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் தி ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் நியூரோஃபிபிலேட்ரி, நார்மல் ஃபிபிலேட்ரியாக இருக்கிறதுல சின்ன சின்ன ஃபைபர்ஸ் அதில் வந்து டேங்கிள்ஸ் ஆகுது. அதனால டெஃபினெட்லி ப்ராசஸ் வந்து இதுவாகுது. ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஃபிலமெண்ட்ஸ்னால வந்து மூமெண்ட்டில் வந்து டெஃபினெட்லி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி சில சமயங்களில் மிஸ் ஆகுது, சில சமயங்களில் கொலாப்ஸ் ஆகுது. அதனால் வந்து பிரெயினோட ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகுது. நீங்கள் இந்த அளவுக்கு மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். ஓகே. அண்டு லாஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஏசிஹெச்சை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அல்சைமரோட கம்பேர் பண்ணும்போது ஏசிஹெச்ங்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர் மெமரி. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டெஃபினெட்லி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. பேசிக்கலி தெர் இஸ் அ ரிடக்ஷன் இன் பிரெயின் ஆக்டிவிட்டி ஆஃப் ஏஹெச். அதனால் அல்சைமர் டிசீஸில் வந்து அல்சைமர் டிசீஸில் அஃபெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஏசிஹெச்சோடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டருடைய ரிடக்ஷன் நடக்குது. அதனால டெஃபினெட்லி நியூரல் டேமேஜ் ஆகலாம், இல்லை காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அண்டு லாஸ்ட்டாக எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, 100% ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து பேசிக்கலி என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் வருது, சைக்காட்டிக் சிம்டம்ஸாக ஆன்டி சைக்காட்டிக் மெடிக்கேஷன் கொடுத்து அவங்கள வந்து கம்மி பண்ணிக்கலாம். நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் ப்ராப்ளம் இருக்கா, ரெகுலேட் தி ஆக்டிவிட்டி ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஓகே, ஈவன் பீப்புள் ஆர் ட்ரையிங் டு டெவலப் அ வேக்சினேஷன் ஃபார் இட், பட் ஸ்டில் தட் நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒன்ஸ் நியூரான் செல்ஸ் ஹேவ் டைட், ஒரு நியூரான் செல்ஸ் செத்து போச்சுன்னா அது வந்து பர்மனெண்ட்லி லாஸ்ட் பிரெயின்லேருந்து. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ மறுபடியும் வந்து அதை உயிர்ப்பிக்க முடியாது. அதை டெஃபினெட்லி உயிர்ப்பிக்க முடியாதுன்னா அந்த பார்ட் ஆஃப் அ பிரெயின் வில் லூஸ் சிக்னிஃபிகன்ஸ். அதனால் அதோட பெர்ஃபார்மன்ஸை பண்ண முடியாது. ஓகே, அண்டு லாஸ்ட்டாக வந்து அம்னிஸ்டிக் டிஸார்டருங்கிறது பேசிக்கலி ஒன் நாட்ச் என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்லி டவுன், அதாவது கம்ப்ளீட்டாக ஞாபகம் மறதி கிடையாது. ஓகே, பட் டிஸ்டர்ப்டு மெமரின்னு சொல்லலாம். ஓகே, இட் இஸ் டிஸ்டர்ப்டு மெமரி. இமீடியட் ரீகால், த எபிலிட்டி டு ரிப்பீட் வாட் ஹேஸ் ஜஸ்ட் பீன் ஹர்ட். இப்போ நான் என்ன சொல்கிறேனோ உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ என்ன சொன்னேன்னு சொல்லுங்கன்னா நீங்கள் உங்களால் இமீடியட்டாக ரீகால் பண்ண முடியும். ஸோ இந்த அம்னஸ்டிக் டிஸார்டரால் அஃபெக்ட் ஆகிறவங்க இமீடியட் ரீகால் வந்து பண்ணிவிடுவாங்க, அது அஃபெக்ட் ஆகாது. பட் கொஞ்சமாக பாஸ்ட்டில் நடந்தது, ஷார்ட் டேர்ம் மெமரியில் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தே கேனாட் ரீகால் இட். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ நான் சொல்கிறேன்னா டைரெக்டாக இமீடியட் ரீகால் பண்ணிவிடுவாங்க. இதுவே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் முன்னாடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து மறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுவுமே வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன் கான்ட்ராஸ்ட் டு தி பேஷண்ட் வித் தி ஃபார்ம் ஆஃப் நியூரோகாக்னிட்டிவ் டிஸார்டர், அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ஓவரால் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து குவைட் குட் தான், எதுவும் பிரச்சனை கிடையாது. அதான் சொல்ல, நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டரை விட 1 நாட்ச் ஓகே, அதாவது பெட்டர் தான் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டேமேஜ். அதனால தான் இந்த கேட்டகரிக்குள்ளே இது வருது. ஓகே, நியூரோ டீஜெனரேட்டிவ் எல்லாமே பிரெயினோட இம்பேர்மெண்ட், பிரெயினோடைய டேமேஜ். அந்த டேமேஜ் எதனால ஆயிருக்கலாம், மேபி ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம், இன்ஜுரி, டியூமர்ஸ் வந்திருக்கலாம், இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம். ஓகே, பட் நாட் ஆல் பிரெயின் டேமேஜ் இஸ் பர்மனெண்ட் ஆச்சுன்னா அதை முடிஞ்சிடும். ஓகேங்களா. அதில் வந்து இன்னொரு சிண்ட்ரம் பற்றி சொல்லியிருக்காங்க, கோர்சாக்காஃப் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து விட்டமின் B1 உடைய டெஃபினெட்லி டெஃபிஷியன்சினால் வரும் அப்படின்றாங்க. இது வந்து ஆல்கஹாலிக் தண்ணி அடிக்கிறவங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது, ஹெல்தி ஃபுட்டை சாப்பிடாதவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வந்து DSM-5 வந்து இதையுமே வந்து ஒரு மேஜர் நியூரோகாக்னிட்டிவ் டிஸார்டர்னு தான் சொல்கிறாங்க. பட் அதர் நியூரோகாக்னிட்டிவ் டிஸார்டர் அண்ட் திஸ் டிஸார்டர் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் காக்னிட்டிவ் டொமைன் இஸ் அஃபெக்டிங், தட் இஸ் மெமரி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மெமரியில் அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் அம்னிஸ்டிக். ஸோ இதில் மோட்டர் ஃபங்க்ஷன், அட்டென்ஷன், மற்ற பார்த்துலாம் அந்த டிஃப்ரெண்ட் டொமைன் இனிஷியலாக உங்களுக்கு ஒரு காட்டில் ஒரு சார்ட்டில்
அதில் இருக்கிற எல்லா டொமைனில் மெமரிங்கிற அந்த ஒரு டொமைன் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுது. அந்த ஒரு டொமைன் மட்டும் அஃபெக்ட் ஆகுது, மற்ற எல்லா விஷயங்களும் ஓகே அப்படின்னாங்கன்னா அம்னிஸ்டிக் டிஸார்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் அனதர் என்னென்ன ரீசன் நம்ம பார்த்துட்டோம். பிரெயினோட டேமேஜ், இட் கேன் பி அ ஸ்ட்ரோக், இட் கேன் பி இன்ஜுரி, சர்ஜரி பண்ணும்போது ஏதாவது ஆகிடுச்சு, ஹைபாக்சியா, பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் போகலை, ஓகே, அதனால வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசனை டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பார்த்தோம். என்னென்ன வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஸார்டர்னு பார்த்தோம். அதில் நியூரோகாக்னிட்டிவ் டிஸார்டருக்கு கீழே வர அந்த 4 ஓவரால் வந்து 4 டிஸார்டரை வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த நியூரோகாக்னிட்டிவ் டிஸார்டரை வந்து ஆஸ் வெல் அஸ் டெலிரியம்ங்கிறது அகெயின் 1 notch, பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நம்ம இந்த இதில் கிடையாது அந்த இதை பற்றி. ஓகே, அதை பற்றி அதனால் நம்ம இப்போ வந்து அதை பற்றி பேசி கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் இந்த 4 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம 4 டிஸார்டர் பார்த்தோம்ல, அது மட்டுமே. ஓகே, இது எல்லாமே வந்து நியூரோகாக்னிட்டிவ் ஆர் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டரில் வரும். ஸோ இது எல்லாத்தோடைய டெஃபினிஷன்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். அல்சைமர்ஸ் அப்படின்னாலே ப்ரோக்ரெசிவ் அண்ட் ஃபேட்டல், இந்த 2 கீவேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து எல்லா விதமான டொமைனும் அஃபெக்ட் ஆகும். மெமரி, காக்னிஷன், செல்ஃப் கேர், இதெல்லாமே அஃபெக்ட் ஆகுது அல்சைமர் டிசீஸ். அம்னிஸ்டிக்னா ஒன்லி 1, தட் இஸ் மெமரிங்கிற அந்த டொமைன் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். டெமினிஷியா அப்படின்னு முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு அம்பர்லா டேர்ம், பெரிய ஒரு டேர்ம். இதில் வந்து பிரெயினில் வந்து கண்டிப்பாக டிட்டரியேஷன் ஆகுது. அதுக்கு கீழே வர எல்லா டிசீஸையுமே வந்து DSM-5 வந்து இதை தான் வந்து மேஜர் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர் அப்படின்ட்டு வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகே, அதில் வந்து எல்லா விதமான இதுவும் அஃபெக்ட் ஆகும். மெமரி, அப்ட்ராக்ட் திங்கிங், நியூ நாலேஜ் ஆர் ஸ்கில், ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன், அதோட காம்ப்ரிஹென்ஷன், மோட்டர், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், எல்லா விதமான டொமைனும் ஆகிற மதர் டேர்ம் டெம்னிஷியா. ஓகே, அந்த மதர் டேர்ம் டெம்னிஷியாக்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒன்று பார்க்கும்போது இதில் பார்த்தது ஹண்டிங்டன் டிசீஸ். ஓகே, ஹண்டிங்டன் டிசீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜர்க்கு, ட்விச்சிங் மூமெண்ட் ஆகும். ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பாடி பார்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ ஃபேட்டல் டீஜெனரேட்டிவ் டிஸார்டர். ஓகே, அண்டு கொரசாஃப் டிஸார்டர் நம்ம பார்த்தோம். இது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். It is a neurological condition resulting from chronic alcohol abuse and malnutrition. Okay, so இது வந்து vitamin B1 and major neurocognitive disorder. அதோட definition பார்த்தீங்கன்னா as per DSM-5 any kind of severe impairment happening in the cognitive functioning, அது எல்லாமே இதில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. PD Parkinson disease நம்ம பார்த்தோம். பார்க்னாலே என்னது, மோட்டர். ஸோ இட் இஸ் அஃபெக்டிங் மோட்டர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டோபமைன். இந்த 2 கீவேர்டை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. நியூரோகாக்னிட்டிவ் டிஸார்டரை பற்றி அதில் இந்த 4 இதை பார்த்தாச்சு. இதை பற்றி மட்டுமே எந்த இது கேட்டாலுமே எல்லாத்துக்குமே நீங்கள் எழுதும்போது வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஸ் பர் DSM, வாட் ஆர் ஆல் இட்ஸ் சிம்டம்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் கேரக்டரிஸ்டிக் எழுதுங்க. அதுக்கப்புறமேட்டு டெஃபினெட்லி காசஸ், என்னென்ன காசஸ் இருக்குது நம்ம பார்த்தோம். நேச்சர் விசஸ் நர்ச்சர். அண்ட் லாஸ்ட்லி ஹவு வி கேன் கோ ஃபார் ட்ரீட்மெண்ட். டெஃபினெட்லி தெர் இஸ் நோ டெஃபினெட் ட்ரீட்மெண்ட். ஸோ யூ கேன் மேனேஜ் தி சிம்டம்ஸ். என்னென்ன மெடிக்கேஷன் கொடுக்கலாம், தெரப்பி கொடுக்கலாம், ட்ரைனிங் கொடுக்கலாம், அதெல்லாம் போட்டு எழுதிடுங்க. ஓகே, ஸோ இதோட இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு இந்த வீடியோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.